ரோட்ல அங்கேயும் இங்கேயும் பசியோட திரியிற நாய்க்குட்டிகளுக்கு சாப்பாடு வைக்கிறாங்கல்ல, அப்படி சாப்பாடு போடுறவங்களுக்கு என்னங்க பெருசா கிடைச்சிட போகுது? சாப்பாடை போடுறவங்க நினைக்கலாம், ஐயோ நமக்கு பசிக்கிற மாதிரி தானே இந்த ஜீவன்களுக்கும் பசிக்கும் அப்படின்னு. பாக்குறவங்க என்ன நினைக்கிறாங்க, ச்சே இந்த ரோட்டை அசிங்கப்படுத்தி வைக்கிறாங்க, இந்த நாயெல்லாம் பாரு இந்த ரோட்ல படுத்துக்கிட்டு அலங்கோலம் பண்ணுது அப்படிதானே நினைக்கிறாங்க. சில பேரு சாப்பாடு வைக்கிறவங்கள திட்டுறாங்க, அடிக்க கூட வராங்க. பசிய உணர்ற இலகுன மனமுள்ள அத்தனை ஜீவன்களையுமே நான் கடவுளா பாக்குறேங்க. இந்த ஜீவன்களுக்கு இடையூறு கொடுக்கிற அத்தனை மனுஷ ஜென்மங்களையும் தப்பா எடுத்துக்காதீங்க, அரக்கர்களா தான் நான் பாக்குறேன். என் கண்ணுக்கு அவங்க அரக்கர்களா தான் தெரியுறாங்க. இலகுன மனம் படைச்சவங்க இருந்தாலும் இல்லைனாலும் நல்ல உள்ளங்களோட மனசுல வாழ்ந்துகிட்டு தான் இருப்பாங்க. ஆனா அந்த அரக்கர்களை பத்தி நான் சொல்லவே வேண்டியதில்லை. ரோட்ல அங்கேயும் இங்கேயும் பசியோட திரியிற நாய்க்குட்டிகளுக்கு சாப்பாடு வைக்கிறாங்கல்ல, அப்படி சாப்பாடு போடுறவங்களுக்கு என்னங்க பெருசா கிடைச்சிட போகுது? சாப்பாடை போடுறவங்க நினைக்கலாம், ஐயோ நமக்கு பசிக்கிற மாதிரி தானே இந்த ஜீவன்களுக்கும் பசிக்கும் அப்படின்னு. பாக்குறவங்க என்ன நினைக்கிறாங்க, ச்சே இந்த ரோட்டை அசிங்கப்படுத்தி வைக்கிறாங்க, இந்த நாயெல்லாம் பாரு இந்த ரோட்ல படுத்துக்கிட்டு அலங்கோலம் பண்ணுது அப்படிதானே நினைக்கிறாங்க. சில பேரு சாப்பாடு வைக்கிறவங்கள திட்டுறாங்க, அடிக்க கூட வராங்க. பசிய உணர்ற இலகுன மனமுள்ள அத்தனை ஜீவன்களையுமே நான் கடவுளா பாக்குறேங்க. இந்த ஜீவன்களுக்கு இடையூறு கொடுக்கிற அத்தனை மனுஷ ஜென்மங்களையும் தப்பா எடுத்துக்காதீங்க, அரக்கர்களா தான் நான் பாக்குறேன். என் கண்ணு